இந்த மனுஷன் கூட பேச முடியுமா, அதெல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு ஒருமையில எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கணவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இதுல இவ்வளவு ரூபா போச்சுங்க, இதுல இவ்வளவு ரூபா போச்சு, ஒரு வார்த்தை கேட்கல. அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்யணுங்கிற மாதிரியான மனநிலையில இருக்கிறார். இது நிறைய குடும்பங்கள்ல இருக்குங்க. மனைவி ஒரு பக்கம் தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அமைதியாவே இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவ பெரிய பணக்காரியா வந்தா இருந்துட்டு போறா, அதெல்லாம் என் சொத்து, நான் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் பண்ணிட்டேன். இப்போ உங்க மனைவி உங்க மேல எவ்வளவு பாசமா இந்த நகையெல்லாம் கொடுத்திருக்காங்க, வீடு எழுதி கொடுத்திருக்காங்க, எல்லாமே மாமனார் வீட்டு சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்காங்க. அதுக்கும் கூட அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. இந்த மாதிரி மன அழுத்தம் உள்ள ஒரு பர்சனாலிட்டியை மாத்துறது எளிதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதா தீர்க்கவும் முடியும். அன்பான கணவன் மனைவியருக்கு இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். JCTV மூலமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேர்வுகளோடு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு கணவன் மனைவி தான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிந்த உறவினர் வீடு தான். அந்த அம்மா காலையில் எந்திரிச்சா கத்து 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 கத்துன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக 4 வீட்டுக்கு கேட்குற மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டுக்காரரை நீ அவனாக்கும் இப்படியாக்கும், உனக்கு அது கூட இல்லை, உனக்கு செய்ய தெரியல, இது கூட செய்ய தெரியலன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திட்டி தீப்பாங்க. அந்த கணவர் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணி வரைக்கும் சத்தம் காதை கிழிக்குது. நான் அவங்கள கூப்பிட்டு, என்னங்க இப்படி சத்தமாக இருக்கேங்க, நாங்களாம் தூங்க வேண்டாமா அப்படின்ட்டேன். அப்போ மறுநாள் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. வந்திருந்தப்போ அவங்க வீட்டுக்காரரை நினச்சி ரொம்ப அழுதாங்கங்க. நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, ஆமாம் இப்படி கத்துன பொம்பளை வந்துட்டு அழுதுட்டாளாக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க கணவர் பல பிஸ்னஸ் பண்ணவர், நிறையா தொழிலில் நிறையா நஷ்டம். இவருடைய அறிவு பற்றாக்குறையா, அந்த தொழிலில் அந்த திறன் குறைவா என்னன்னு தெரியல. அதனால் நிறைய இழப்புகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. அவங்க மனைவியோட பேச்சை கேட்கவே இல்லை. கேட்காதனால அவங்க மனைவி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்துட்டாங்க. அதாவது விரக்தியோட உச்சக்கட்ட நிலைன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. வந்ததுனால அவரை இந்த நேரமும் என்ன செய்யுதுன்னா திட்டி தீர்த்து இந்த மாதிரிலாம் அவங்களுடைய மனக்குமுறல் என்ன செஞ்சுறாங்க, வெளிப்படுத்துறாங்க. ஏறத்தாழ பல லட்சங்கள் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனால குழந்தைகள் படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, வீட்டை இழந்திருக்கிறாங்க, நகைகளை இழந்திருக்கிறாங்க. இப்போவும் அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் செய்யணுங்கிற மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரு. இவங்க சத்தம் போட்டு கத்துறதையோ இது பண்ணுறதையோ அவர் கொஞ்சம் கூட கேட்டுக்கிறதே இல்லை. அப்போது நான் கேட்டேன், நீங்கள் என்னைக்காவது அவர் கூட உட்காந்து அமைதியான முறையில் பேசியிருக்கீங்களா அப்படின்னு. அந்த மனுஷன் கூட பேச முடியுமா, அதெல்லாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு ஒருமையில எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் அவங்கள கொஞ்சம் நேரம் அழுகட்டும், கொஞ்சம் நேரம் அவங்க கொஞ்சம் புலம்பி தீத்தாங்கன்னா நல்லா இருக்கணும். ஒவ்வொரு சம்பவங்களாக நிறையா சொல்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்ட அந்த சம்பவங்களெல்லாம் சொல்லி, இதில் இவ்வளோ ரூபா போச்சுங்க, இதில் இவ்வளோ ரூபா போச்சு, ஒரு வார்த்தை கேட்கல. இந்த மாதிரியான ஒரு விரக்தியான மனநிலைக்கு அந்த பெண் தள்ளப்பட்டாங்க. அதனால அவங்களுடைய மனசு தாங்க மாட்டேங்குது, அந்த பிரச்சனையிலேயே குமுறிக்கிட்டே இருக்கு. நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்னைக்காவது உங்கள் கணவர் கூட உட்காந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு என்ன விளைவுகள், என்ன மாதிரி பிரச்சனை, எந்த மாதிரி இந்த பிஸ்னஸில் இவ்வளோ ரூபா போட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுங்கிறத நீங்கள் அவருக்கு நல்லா புரிய வச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்படிலாம் நான் இன்னைக்கு யோசிச்சதே இல்லைங்க. அவர் இனிமேல் பிஸ்னஸே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அவர் கூட நான் பேசலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ கண்டிப்பான்னு மறுநாள் என்ன செஞ்சாங்க, அவரை மட்டும் நான் அனுப்பிச்சி வைக்க சொன்னேன். அவர் கூட பேசினா அவர் ரொம்ப அமைதியான மனிதர் தான், ஆனால் கொஞ்சம் மன அழுத்தமான மனிதர். மனைவியோட எல்லா விஷயத்தையும் அழிச்சிட்டாரு, ஆனால் அந்த செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. அதுக்காக மனைவியை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேசுவோம் வைப்போம் எதுவுமே கிடையாது. மனைவி இவ்வளோ கத்துனாங்கன்னா கத்தட்டும்னு சொல்லிட்டு இவர் ஹெட்செட்டை போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாராம். பாருங்களேன் எப்படிப்பட்ட ஆளு. அதாவது நிறைய ஆண்கள் இது நிறைய குடும்பங்கள்ல இருக்குங்க. மனைவி ஒரு பக்கம் தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருப்பாங்க, இவங்க அமைதியாவே இருப்பாங்க. அதை கண்டுக்காத மாதிரி வேற ஏதாவது விஷயத்த மண்டைக்குள்ள ஓட விட்டுட்டு பேசாம இருப்பாங்க. இது நல்ல விஷயமா? இது நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க மனைவி இந்த மாதிரிலாம் ஒருமையில அழைக்கும் போது, அவர் பையன் காலேஜ் படிக்கிறான், அந்த ஆளை ஒழுக்கமா இருக்க சொல்லுமா அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. அப்ப அதுக்கும் கூட அவர் கவலைப்பட்ட மாதிரியே தெரியல.
அப்போ நான் கூப்பிட்டு வச்சு ஒரு 4 நாள் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தேங்க. நாளைக்கு உங்கள் பையன், என் பையன் என்னை மதிக்கிறதே இல்லை மேடம். கண்டிப்பாக மதிக்க மாட்டான் தான். எப்படி மதிப்பான்? நிறைய பசங்களுக்கு அம்மா கஷ்டப்படுறத பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்கன்னா, அப்பா மேலே மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிடும். முன்னாடிலாம் உங்கள் மனைவி எப்படி இருந்தாங்க, அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு என்னென்னலாம் கொடுத்தாங்க, அப்படியே வரிசையாக அவர் கதையை சொல்லிட்டே தாங்க வந்தார். இப்போ உங்கள் மனைவி உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இந்த நகையெல்லாம் கொடுத்துருக்காங்க, வீடை எழுதி கொடுத்துருக்காங்க, எல்லாமே மாமனார் வீட்டு சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பற்றிய எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் அவங்களுக்கு சமாதானப்படுத்தவோ இல்லை அடுத்த முயற்சியை அவங்கக்கிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் என்னைக்காவது நீங்கள் அவங்கக்கிட்ட செஞ்சுருக்கீங்களா? செஞ்சதே இல்லை மேம். எதுக்கு மேம் செய்யணும்? அவள் பெரிய பணக்காரியாக வந்தால் இருந்துட்டு போகிறா. அதெல்லாம் என் சொத்து, நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நான் பண்ணிட்டேன். அதனால நான் அதை கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. கத்திட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மன அழுத்தம் உள்ள ஒரு பர்சனாலிட்டியை மாற்றுறது எளிதுன்னு நினைக்கிறீங்களா? மிக கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு ஒரு பக்கம் ஈகோ இடிக்குது. என்ன ஈகோ இடிக்குது? இவகிட்ட என்ன, இவ பணம் வந்துட்டோம்னா இவ பெரிய இவளாக்கும், இவளை நான் தானே கட்டிட்டு வந்தேன், அவள் எனக்கு தான் எல்லாம், அவள் கொண்டு வந்த எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கக்கூடிய மனநிலையில் அவர் இருந்தார். ரொம்ப மன அழுத்தக்காரர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அவரை மாற்றுறதுக்கு. அப்போது 2 பேரையும் உட்கார வச்சு பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணும்போது உங்கள் மனைவி கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்கள். அவங்க சொல்கிற ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய கணவருக்கு இந்த பழக்கம் கிடையவே கிடையாதுங்க. மனைவிட்ட ஒரு சஜஷன் கேட்போம், ஒரு ஐடியா கேட்போங்கிற பழக்கமே கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுக்கு நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. 2 பேரும் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, இந்த முடிவை எடுத்தால் என்ன ப்ளஸ் கிடைக்குது என்ன மைனஸ் கிடைக்குது, இதை எழுதி பாருங்கள். இதை பிளானிங் டே அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது வாரத்தில் ஒரு நாளை என்ன செய்யணும்னா பிளானிங் டேன்னு வச்சுக்கணும். அது எந்தாவது ஒரு நாள் வச்சுக்கலாம். அதாவது திங்கக்கிழமையோ புதன்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஒரு நாள், ஒரு டைம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சாயங்காலம் எல்லாரும் வீட்டில் இருக்கிற நேரமாக இருக்கணும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னம்னா, இந்த மாதம் நம்ம என்ன செலவு பண்ண போகிறோம், என்ன முக்கியமான செலவு இருக்குது, நமக்கு என்ன வருமானம் இருக்குது, பிஸ்னஸில் எவ்வளோ போட்டிருக்கோம், அதில் எப்போ எது கிடச்சிருக்கு, ஏன் அது ஒருவேளை வருமானம் அதில் சரியாக இல்லைன்னா என்ன காரணம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் உட்காந்து அந்த பிளானிங் டேல எல்லாரோட கருத்துக்களையும் கேட்கணும். நீங்களாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பிள்ளைங்கிட்ட என்ன செய்வாங்க? கேட்கவே மாட்டாங்க. தயவு செய்து அந்த தப்பை செய்யவே செய்யாதுங்க. ஏன் அப்படின்னம்னா, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேயே அம்மா அப்பா என்ன கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படிலாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுறாங்கங்கிற விஷயம் அவங்க மண்டைக்குள்ளே நல்லா போய் ஆழமாக ஊணும். அப்போ நாளைக்கு அவங்க வாழ்க்கையிலையும் இதே மாதிரி என்ன செய்வாங்க, அவங்க உருவாக்குவாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு உட்காந்து பிளான் பண்ணுங்கள். இந்த வாரத்துக்குரிய செலவு, வரவு செலவு என்னென்னலாம் செலவு பண்ணுறோம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். அப்போ எதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதெல்லாம் குறைச்சிக்குவோம், எது எது தேவையானது எது தேவையில்லாது, பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐடியாஸ் பண்ணலாம். 4 பேரும் 4 மூளை யோசிக்கும் போது நிறைய ஐடியா கிடைக்குங்க. அப்போ பிளானிங் டே அப்படிங்கிற வாரத்தில் ஒரு நாள் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் இதை பின்பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கவும் முடியும். உங்கள் மனைவியும் இந்த மாதிரிலாம் கத்த மாட்டாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே அன்பை காமிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். போய் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 2 வாரம் 3 வாரத்தில் அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா முதல் வாரத்திலே எல்லாமே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நடக்காது. இவ்வளோ வருஷமாக ஒரு விஷயத்த பழகிட்டு வருவீங்க, ஒரு வாரத்தில் எப்படி போகுமா? போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்படியே வாரங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களுடைய பேச்சையும் கேட்டு எழுதி வைக்கணும். இந்த விஷயத்தில் இவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா அந்த குடும்பம் சந்தோஷமான குடும்பம். நம்ம இந்தியா குடும்பத்திற்கு பேர் போனது, ஃபாரின் மாதிரி கிடையாதுங்க. நம்மளுடைய குடும்ப கலாச்சாரம் மிகவும் பண்பாடு புகழ்மிக்கது. அந்த குடும்பத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? சிதைக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளோட சேர்ந்து நம்மளுடைய எதிர்காலத்தை ஒவ்வொரு தடவையும் திட்டமிடலாம் தானே. பிளானிங் டேவை நீங்களும் செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க தானே. செயல்படுத்தலைன்னா கண்டிப்பாக செயல்படுத்துங்க. வாரத்தில் ஒரு நாள் வச்சு பிளானிங் டே போட்டு உங்களுடைய ஒவ்வொரு பிளானையும் பிள்ளைங்களுக்கும் சொல்லி மனைவிக்கும் சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பம் என்றைக்குமே பிரியவே பிரியாது, சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். செய்யலாம் தானே. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்
See you.